வணக்கம். மாதாச்சி கிச்சன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, தமிழ் புத்தாண்டு சிறப்புக்காக நம்ம இன்னைக்கு பாரம்பரிய உணவான கவுனி அரிசி பொங்கலும் கவுனி அரிசி கூழும் செஞ்சு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? கவுனி அரிசி பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: முதல் நாள் நைட்டே கவுனி அரிசியை ஊற வச்சிடணும். ஊற வச்சு எடுத்த அரிசி, ஜீனி, நெய், துருவுறதுக்காக துருவி வதக்கிறதுக்காக தேங்காய் சில்லு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம். கவுனி அரிசி கூழ் செய்ய தேவையான பொருட்கள்: முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்த கவுனி அரிசி, தயிர், வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, உப்பு, கருவேப்பிலை. அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சாச்சு. இப்போ அரிசியை போடுறோம். அரிசியை போட்டு இப்போ இந்த உலக்கு அரைக்காப்படி உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அரைக்காப்படி உலக்குலையே 2 உலக்கு தண்ணி ஊற்றுவோம். ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூடணும். குக்கரை மூடிட்டு 4 சவுண்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். குக்கரை மூடியாச்சு. 4 சவுண்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ விசில் சவுண்டு வந்துருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடுவோம். ஏர் போனோன்னே திறந்து பார்ப்போம். கேஸ் போயிட்டு இப்போ திறந்து பார்ப்போம். அரிசி வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்ல மையா வந்துருச்சு. நல்ல மையா வந்துருச்சு. இதில் பாதியை பொங்கல் செய்கிறதுக்கும் பாதியை கூழ் செய்கிறதுக்கும் எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் பாதி எடுத்து நம்ம கூழுக்காக வச்சுக்கிடுவோம். பாதி எடுத்துட்டோம். பாதி எடுத்து கூழுக்கு வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பொரிக்காய் சட்டியை வச்சு நெய்யை ஊற்றி கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பை வறக்க ஆரம்பிச்சுவோம். நெய் உருகிட்டு இப்போ முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறக்க ஆரம்பிக்கும். இப்போ கிஸ்மிஸ் பழம் பொரிஞ்சிட்டு முந்திரி பருப்பும் வறுபட்டுருச்சு. தீயை சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்துடும். எடுத்துட்டு நம்ம துருவி வச்ச தேங்காவை அதில் சேர்த்து வதக்குறோம். சேர்த்து இதில் வதக்குறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த வரகரிசி பொங்கி வச்சுக்கோம்ல, அதை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்ச ஜீனியை அதில் சேர்க்குறோம். சேர்த்து கிண்டி விடுறோம்.
2 ஏலக்காவை தட்டி அதில் சேர்க்கணும். இப்போ 2 ஏலக்காவை தட்டின ஏலக்காவை அதில் சேர்க்குறோம். இப்போ தேங்காய் வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை வந்து நம்ம இந்த வரகரிசி பொங்கல் ஜீனிலாம் போட்டோம்ல அதில் இதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதை நம்ம அப்படி கிண்டுறோம். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச கிஸ்மிஸ் பழத்தையும் முந்திரி பருப்பையும் அதில் சேர்க்குறோம். ரெடி ஆயிடுச்சு. கவுனி அரிசி பொங்கல் ரெடி. இப்போ கவுனி அரிசி கூழுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு, கருவேப்பிலை சேர்க்குறோம், கருவேப்பிலை போட்டாச்சு, மல்லி இலை போட்டாச்சு, உப்பு தேவையான அளவு போடுறோம். இப்போ தயிர் அதில் சேர்க்குறோம். தயிர் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். கவுனி அரிசி கூழ் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி இலை தயிர் உப்பு கவுனி அரிசி எல்லாம் செஞ்ச சத்தான கவுனி அரிசி கூழ் ரெடி. வாங்க கவுனி அரிசி பொங்கலையும் கவுனி அரிசி கூழையும் டேஸ்ட் பார்ப்போம். கவுனி அரிசி பொங்கல் டேஸ்டா இருக்கு. அடுத்து கவுனி அரிசி கூழும் டேஸ்டா இருக்கு. கவுனி அரிசி வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். இது வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும். பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரை எல்லாருக்குமே கொடுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மாதாஜி கிச்சன் ஸ்டோரிஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.